ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அம்மா வீடு நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்து தெரு தள்ளி தான். ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை தாங்க வருவோம். வாரத்துக்கு ஒரு முறை வந்து போவோம். இன்றைக்கி வந்தோம். அவங்க மாமா கிட்ட ஒரே மாமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு மாமா அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி எடுத்துக்கின்னு வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு தெரு தள்ளி தான். அது வெய்ய டைம்ன்றதுனால அண்ணாவாக கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு வேலை கூட செய்யலைங்க. அப்படியே பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அப்படியே வீட்டை பூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ தாங்க போயிட்டு எல்லா வேலையுமே பார்க்கணும். இது தாங்க அது தெரியுது பாருங்கள், அது தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலு. 1 to 5th வரைக்கும் அங்கே இருக்குது. நடந்தே வந்துட்டுருப்பேன். லன்ச் டைம்ன்றதுனால அண்ணா வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. சரி வா, வெயில் எங்கே நீ நடந்து போவேன், நானே வீட்டில் கூப்பிட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிலேயே அவர் கூப்பிட்டுட்டு வந்துட்டாருங்க. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வேலை இருக்குது. துணி மிஷினில் போடணும், பாத்திரம் கழுவல, ஒரு வேலையுமே செய்யலைங்க. அம்மா வீட்டுக்கு போகிறோன்னே குச்சிங்க ஜாலியாக கிளம்பிட்டேன். பிள்ளைங்க வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். நல்லா இருக்காம்மா? சளி பிடிக்க போகுதுடி பாப்பா. என்னம்மா சளி பிடிச்சதுன்னா மாமா கிட்ட காசு வாங்கிட்டு வந்தோம். மாமா தானே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான்? மாமா தானே? மாமா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி வா, உள்ளே வா, உள்ளே வந்து உட்காரு வா. அவ்வளோதாங்க. மிஷின் வந்து அங்கே இருந்தது, அங்கேருந்து மிஷினை இழுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு, ஏன்னா பழுப்பு போகிறதுக்கு வழி இல்லைங்க. இப்படி தான் வச்சு போட்டாகணும். கையாலே துவச்சிட்டு போயிடலாம், இதுலேயே அழுக்கு நல்லா விட்டுரும். இது அங்கேருந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு பழுப்பு. இப்போ பாருங்க, பழுப்பு வந்து இந்த துணி தண்ணி போகிற பழுப்பு போகிறதுக்கு வழி இல்லை. சிங்க்கு தண்ணி போகிற பழுப்பில் தாங்க வச்சு சரி பண்ணுறதா இருக்குது. தண்ணி அந்த வழியில் வச்சாதான் தண்ணி போகுது, வேறு வழியே இல்லை. வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க. பெரிய வீடாக இருந்தால் பாத்ரூம் பக்கமாக கொண்டு போய் வச்சுக்கலாம், தண்ணி போகிற வழி வச்சுக்கலாம். இது சின்ன வீடுன்றதுனால அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது. இப்படி தாங்க பண்ணுறதா இருக்குது துணி துவைக்கிறதுக்கு. அவ்வளோதான், செட் பண்ணியாச்சுங்க. பட்டு இங்கே வா, அம்மாவுக்கு ஒரு துணியாக எடுத்து கொடு. இது வந்து என் பெரிய பையன் நேற்று அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு ஃப்ரீசரில் வச்சுட்டு போனோம். மேடம் அதை ஃபோனை திறந்து எடுத்துட்டாங்க. சார் வந்து என்ன அழுக போகிறாரோ. இப்போ அண்ணா வந்து அழுதா என்ன பண்ணுவ? மூணு அண்ணன் வந்து அழுவான்ல, நீ என்ன சொல்லுவ? அண்ணா கிட்ட கேட்ட என்ன சொல்லுவ? பாப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தேன்னு சொன்னா எப்படி? அண்ணன் தான் வச்சுட்டு போனான், அண்ணன் வந்து அழுவான், என்ன பண்ணுவ? அது எப்படி சாப்பிட்டு முடிக்காது. கையில் கொஞ்சம் பிச்சை எடுத்தால அதை மட்டும் தான் சாப்பிடுவா, மீதி அப்படியே எடுத்து வச்சிருவா. வச்சிருவ தானேடா தங்கம்? அண்ணா கொடுப்ப தானே? கொடுப்பியா? மோனி அண்ணா கொடுப்ப? அண்ணா எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? எவ்வளோ பிடிக்கும் மோனி அண்ணா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ? சரி சரி சாப்பிடுங்க, போதும். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அண்ணா வந்து அழுவாங்க.